ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. என்னடா எடுத்த உடனே குப்பையை காமிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? 2 நாளாக கடை க்ளீன் பண்ணலைங்க. அதனால் அப்படி அப்படியே கசகசன்னு அங்கங்கேயும் துணியாக இருந்தது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்தோம்னா தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸு முடிச்சு வச்சுட்டேன். லேஸ் ஃபிட் பண்ணணும். அதுக்கு நூல் மாற்றினேன். டைம் ஆகிடுச்சு. சரி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நூல்கண்டு, பாபின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கூட 10 ரூபா இருந்தது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல எல்லாமே தைச்சிட்டு க்ளீன் பண்ண நேரம் இல்லாமல் அப்படி அப்படியே போட்டு போட்டு வச்சுட்டேங்க. வந்தால் அப்படி தான் ஒட்டுக்க நம்மளுக்கு துணி வரும். அப்படி இல்லையா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, டிசைன் ப்ளவுஸ் தைச்சோம், ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாவே அதுக்கு வேஸ்டேஜ் வந்து நிறைய ஆகுதுங்க. கடை ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் துணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் ரொட்டீன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணினேன். இதில் அவர் வேறு பணம் எவ்வளோ இருக்குன்னு பாரு, 10 ரூபா இருக்கா இல்லை 500ரூவாலாம் போட்டு வச்சுருக்கியா அப்படின்னாரு. அந்த அளவுக்குலாம் நான் தைக்கலப்பா, என்கிட்ட இருக்கிறதே அந்த 10 ரூபா ஏதோ தப்பி தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டேங்க. கவரு, அட்டை, இந்த மாதிரி நிறைய அந்த நைட்டியெல்லாம் தையல் போட்டதுக்கு அதுக்கும் கிடந்தது. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்த உடனே தைக்கிறதுக்கு எங்கே முடியும்? எம்டி கேன்லாம் எடுத்து போடுற வேலை இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம் அப்படின்ட்டு உக்காந்துட்டேங்க. கடை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்ட் டயத்துக்கு இப்படி தான் தைக்கணும், அப்படி தான் தைக்கணும் அப்படின்றது செட் ஆக மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேங்க. ஆனாலும் இப்போ கடைக்கு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ஏதாவது இப்போ ஒரு பொருள் வாங்கணுன்னா டக்குன்னு வாங்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. இருந்தாலுமே 2 பிஸ்னஸாக நம்ம செய்யும்போது அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா புது கஸ்டமர் ஒருத்தவங்கங்க, புதுசாக நம்ம ஏரியாவுக்கு குடி வந்திருக்காங்க. 2 சாரீ கொடுத்துருந்தாங்க. அக்கா எனக்கு வந்து போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட் போட்டு ஓப்பன் வந்து முன் சைடு வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேஸ் வாங்க போகிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைங்க. அதனால் இருக்கிற டிசைன்லேயே அந்த 2 லேஸ் இருந்தது, அதை வச்சே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த லேஸில் சின்ன சின்ன பூ மாதிரி வந்திருந்ததா, சரி அந்த சாரீ ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது அங்கங்கே அந்த கை டிசைனில். இது வந்து எல்போ அளவுக்கு ஸ்லீவ் இருந்தது. வச்சு தைச்ச வாட்டி நல்லா தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் வந்து பாட்டில் க்ரீன் சாரீ, அந்த சாரியோட கலரு. அது வந்து அதுவும் போட் நெக்கு, பிரின்சஸ் கட் தான் கேட்டிருந்தாங்க. தைச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 போட் நெக்கு நான் தைச்சி கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாகலாம் போட் நெக்கு வந்து இங்கே வரதில்லை. போட் நெக்கில் ஓப்பன் வச்சு அப்படின்னா இது வரைக்குமே நான் ஒரு 5 ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் தைச்சிருப்பேன். இதோட சேர்த்து ஒரு 7 ப்ளவுஸ் அந்த அளவுக்கு தாங்க தைச்சிருப்பேன். கற்றுக்குறீங்க, தைக்கவும் செய்கிறீங்க, எத்தனை தடவை எந்திரிச்சு உட்காடுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு வந்துருச்சுன்னா எந்த கஷ்டமுமே நம்மளுக்கு தெரியாதுங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, டைலரிங் மிஷின் வீட்டில் போட்டு தைக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களால் மட்டும் எப்படி நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறீங்க, என்னாலலாம் தைக்கவே முடியல, ஒரு ப்ளவுஸை நான் கட் பண்ணி போட்டு 3 நாளாக வச்சுருக்கேன், என்ன தைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்ப காலத்தில் எல்லாருமே அப்படி தாங்க இருப்போம். அதில் எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடோடு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம வந்து தைக்க பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு கடை வச்சப்போ நான் மிஷின் போட்டிருந்தப்போ நானும் கூட ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸு இல்லை 2 நாளைக்கு அந்த மாதிரி தான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ நாள் பட நம்மளுக்கு அது பழக்கம் ஆகிடுது இல்லைங்களா? அப்போம்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கும் ஆகிடும். 2வது நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து துணியும் அதிகமாக வரும்போது, இப்போ நம்ம உடனே தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே அந்த கையில் காசு வரும்போது அது நம்ம தேவைகளுக்கு அது சரியாக பயன்படும்போது அது பெரிய கஷ்டமாலாம் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி தாங்க நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பேர்லாம் என்கிட்ட தைக்க கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம். இப்போல்லாம் பரவாயில்லைங்க. டெய்லியும் ஏதோ ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் ப்ளவுஸோ இல்லை இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வருது இல்லைங்களா, சுடிதார்லாம் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் தைக்கணும் கோட்டோட. கற்றுக்கிட்டா நம்மளுக்கு எதுவுமே வந்து ஈஸி தாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போடணும், மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். சரி நம்மளும் இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன இப்போ எனக்கு வந்து இதில் டைமிங் வந்து அதிகமாக ஆயிடுதுங்க. கடையில் இருக்கிறதுனால எனக்கு சொன்ன மாதிரி ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் நம்மளால் இப்போ அவர் இருக்கார் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு தைக்கிறது மட்டும்னா 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து தச்சு முடிச்சிடலாம், வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு ஃபோன் வந்துடும், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம தச்சிக்கிட்டே இருக்கோமா வீடியோ கட் ஆகிடும். அப்புறம் பார்த்தோம்னா வீடியோ ஆனில் இருக்காது. இந்த மாதிரியே இருக்கிறதுனால நிறைய டக்கு டக்குன்னு தச்சு கொடுத்து இப்போ இன்றைக்கே கொடுத்துட்டு நாளைக்கு வேணும் அந்த மாதிரி கஸ்டமர்லாம் வரும்போது வீடியோஸ் எடுத்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது மற்ற நேரத்துலலாம் அவ்வளோ பேசுவோங்க. ஆனால் அந்த செல்லை எடுத்துகிட்டு சரி ஏதாவது வாய்ஸ் கொடுக்கலான்னும் போது தான் திக்கி திணறி என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும்போது சுத்தமாக பேசவே வரமாட்டேங்குது. அதனாலேயே இடையில விட்டுட்டேன். எனக்கு சுத்தமாக டைமிங் செட் ஆகலை. அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இஷ்யூ, பாப்பாவுக்கு எக்ஸாமு, இந்த மாதிரி பிஸியாகவே போயிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட செல்லை எடுத்தேன்னா ஒரு 2 மணி நேரம் போகிறது 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி ஆகிடுது. அதெல்லாம் எடிட் பண்ணி திரும்ப வாய்ஸ் கொடுத்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப டைம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஆனால் ஆசை எனக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும். நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அவங்க அந்த சமைக்கிறது, அவங்க லைஃப் ஸ்டைலை காமிக்கிறது, அதெல்லாம் ஆசையாக தான் இருக்கும். கேமராவை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வேலை செய்கிறதா அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பார்க்க ஈஸியாக இருக்கு அவங்க, ஆனால் அந்த கேமராலாம் அவங்க ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க அந்த செயலை செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சல்யூட் தாங்க பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியுது, ஆனால் நிறையா கஷ்டப்பட்டால் மட்டும்தான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் போட முடிய மாட்டேன் இருக்குது. இடையில ரொம்ப நாள் நான் விட்டுட்டேன். எனக்கு சுத்தமாக வந்து துணி தைக்க வர்றது அந்த மாதிரிலாம் பாருங்களேன். ஃபேன் அந்த வெயில் நேரத்தில் குறைச்சி வச்சோம்னா வேர்க்குது, இல்லைன்னா இந்த மாதிரி மெலிசு துணியெல்லாம் அது பாட்டுக்கு காற்றுக்கு பறந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இதை பிடிச்சி வச்சு அதை கட் பண்ணுறதுக்குள்ளார பெரிய பாடு. குளிர்காலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஃபேனை ஒரு பாயிண்ட் குறைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு பறக்காது. இந்த வெயில் காலத்தில் ஃபேனை குறைக்கவும் முடியாமல். ஆனால் இப்போ வந்து இந்த வருஷம் நம்ம எல்லாமே வெயிலுக்கு தப்பிச்சிட்டோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா காசே கொடுக்காம ஊட்டி கிளைமேட்டை நம்ம வெயில் காலத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அக்னிக்கு ஒரு 2-3 நாள் அவ்வளோ வெயில் அடிச்சுது, தாங்குவோமாடா சாமின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. திடீர்னு சாரல் மழை அடிக்குது, காற்று எங்கே தான் இருக்கும் அந்த காற்று, ஆடி மாதத்தில் அடிக்க வேண்டிய காற்று எல்லாமே இப்போயே அடிச்சுக்கிட்டு இருக்கு. போர்ட் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஓப்பன் மட்டும் அடித்து திருப்பிட்டேன், கேன்வாஸ்லாம் வைக்கலை. அவங்க எடுத்து கொடுத்துருந்ததே 80 பாயிண்ட்டு தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க லைனிங் மெட்டீரியல். சரி, அப்புறம் இதில் வந்து லேஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப்னஸ் கிடச்சிருன்றதுனால நான் கேன்வாஸ் வைக்காமல் அப்படியே அடித்து திருப்பிக்கிட்டேன் அந்த ஓவல் ஷேப் மட்டும். ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் பேக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கழுத்து, அதுக்கு ஒரு டிசைனை கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு வந்து இதில் வைக்கிறதுக்குள்ளார பெரிய பாடு. சரி நம்ம லேஸ் வச்சு அதை அப்படியே இது பண்ணிக்கிடுவோம், அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தச்சிட்டேன். லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லா இருந்தது. ஃபினிஷிங் முடிஞ்ச உடனே அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து சின்னதாக அவங்க நாட் கேட்டு அதுலேயே வந்து பெல் மாதிரி அந்த மெட்டீரியல்லே எல்லாத்தையுமே செய்ய சொல்லிட்டாங்க. துணியிலேயே செஞ்சாச்சு. பிரின்சஸ் கட் போட்டிருந்தது, எல்லாம் ஓவர்லாக் போட்டு கொக்கி கட்டி எடுத்து வச்சாச்சு. 2 சாரியுமே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது 2 சாரியுமே. நல்லா ஃபங்க்ஷன் வேருக்கு, நைட்டில் கட்டுறதுக்கும் சரி, இல்லை நம்ம வந்து பகல் ஃபுல்லாக நம்ம கட்டிக்கிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கும் கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பார்க்கவும் நல்லா ரிச்சாக இருந்தது, சூப்பராக இருந்தது. 2 கலருமே நல்லா இருந்தது. எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த கேப்பில் வந்து இப்போது 2 பேரும் வந்து துணியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நைட்டி, டாப்பு இதெல்லாம் தையல் போடுறதுக்கு அதை முடித்து கொடுத்துட்டு அடுத்த கஸ்டமரோடதே தைக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தைச்சி கொடுத்துருக்கேன். எப்படி அவங்க சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கணும்.
இது பார்த்தீங்கன்னா, இதுவும் ஃபுல்லா ஸ்டோன் தாங்க. சின்ன சின்னதா அந்த மணி மாரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுலயே இந்த குஞ்சம் வச்ச சாரி தானே. இப்போ ஃபுல்லா இந்த குஞ்சத்த எதுக்கு தான் வைக்கிறாங்களோ தெரியலங்க. பாதி இதில எனக்கெல்லாம் உருவிட்டு வந்துருச்சு. எடுத்து போட்டுட்டு ஓரம் அடிச்சுட்டேன். இன்னைக்கு ஒரு டீச்சர்லாம் என்ட்ட தைக்க குடுப்பாங்க. "தயவுசெய்து அத எடுத்துட்டு எனக்கு ஓரம் அடிச்சு குடுத்துருங்கங்கன்பாங்க." இது இன்னொரு கஸ்டமரோடது எடுத்து போட்டிருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால வீட்லயும் கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது. எந்த டயத்துக்கு கட் பண்ணி எப்போ தைக்க போகிறேன்னு தெரியல. முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். என்னோடய வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்ங்க.